இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட ஏக்கத்தில் அவர் கண்ட ஏக்கத்தின் தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இப்ப வாழும் எம்ஜிஆர் ஆன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இயக்கத்தில் சேர வந்திருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம், அது மாதிரி இதெல்லாம் ஒரு இயல்பா நேச்சுரலா இது ஒரு கட்சி இணைப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல, ஒரு குடும்ப இணைப்பு விழா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப நம்மளை பார்த்துலாம் சொல்றாங்க, குதிரை பேரம் பண்ணி தான் நம்ம மாற்று கட்சியினரை நம்ம பக்கம் சேர்த்துறோம் அப்படின்னு. பணம் கொடுத்து நம்ம சேர்த்துறோமா? இங்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து வந்த மாதிரியே இருக்கு. ஆர்ப்பரித்து கடல் அலை ஆர்ப்பரித்து வர மாதிரி இந்த மாதிரி அன்பு வெள்ளத்துல சூழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் அண்ணன், அன்பு அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் ஒரு உண்மையாலுமே ஒரு அன்பு வெள்ளத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே, அன்பு சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களே மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் குடிகொண்டு அன்பு நண்பா நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. ஒருவேளை நமக்கு ஒரு 140 150 இடங்கள் கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாம ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முறையா திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, அவங்க கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்காங்க. நம்ம 108 இடங்கள் கடவுள் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான். இப்ப அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது. நேற்று கூட தோழமை கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த அரசு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை பாராட்டி இருக்காங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு நடந்திருக்கு. இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்கவே இது பண்ணிருப்பாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்க முடியுமா? இந்த 60 வருஷமா மாறி 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழல்ல ஒரு நேர்மையான வெளிப்படையான, அதே சமயம் ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் சொன்னார், மதச்சார்பற்ற சமூக நீதி தான் இந்த ஆட்சியோட அடித்தளம். அதே மாதிரி நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி தான் இந்த அரசோட இரு கண்கள்னு சொன்னாரு. அந்த மாதிரி இந்த சிறப்பான ஆட்சியை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, வரப்போற 5 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரும் காலங்களில் கூட இந்த கூட்டணி தொடரும், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க போறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்து 2 மாசத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி போனா அந்த மக்களுக்கு, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அது எதிரானதா இருக்காதா அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் நுட்பமான விஷயம், அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அதிமுக எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த மக்களை ஏமாத்துறது மாதிரி கிடையாது. அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் இந்த அதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட காரணம் என்ன? அதிமுக கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. அதற்காக தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப அதிமுக தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் சொன்னாங்க, நானும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல திரும்பவும் அதே அதிமுக எம்எல்ஏவா இருக்கிறது தான் இது ஜனநாயக விரோதமானது.
கண்டிப்பாக அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஒவ்வொருத்தரா காலியாயிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதிமுக இப்ப தற்போதைய பொதுச் செயலர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அறிக்கை மேல அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்காரு. அவர் இனிமேல் அதுதான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் இருக்கும், பெரிய பெரிய டிரான்சாக்சன் நடக்கும், ஆனா ஆபீஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப அதிமுக ஒரு ஷெல் கம்பெனியா மாறிச்சு. அதுல இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகியாக இபிஎஸ் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால என்ன நிலைமைன்னு அவரும் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இப்ப முன்னாள் முதலமைச்சர் இப்ப ரெண்டு கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ இப்ப கூடிய விரைவில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால் முடியாதத, கலைஞர் அவர்களால முடியாதத இப்ப ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. இரண்டு இயக்கமும் ஒன்னா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேல இருந்து கிடைக்க போகுது. ஆனா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பாத்தீங்கன்னா 35%. இப்ப யாராவது சொல்ல முடியுமா இப்ப டிவிகே இப்ப எலெக்ஷன் வச்சா எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லல, நீங்களே போய் செக் பண்ணி பாத்துக்கங்க, ஒரு சர்வே கூட எடுத்து பாத்துக்கங்க. இப்ப இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும் ஓட்டு போடாத மக்களும் இப்ப டிவிகேவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே ரெண்டு கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனா ஏன் சில பேர் ஓட்டு போலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது, நமக்கு டிவிகே வந்தா பரவாயில்ல, நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனா பரவாயில்ல, பட் ஆனா அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்ல அவங்க ஓட்டு போடாம இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல, 55 முதல் 60% மக்களோட ஆதரவு இப்ப டிவிகேக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, அடுத்த வரப்போற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போறப்ப எப்ப வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவரா நம்பிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலேயே தோத்தார். அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா இப்ப டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வந்துரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சா அவர் சொல்றதை பார்த்தா சத்தியமான கோவமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால நல்ல ஒரு களத்துல என்ன நடக்குதுங்கிற உண்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம் இப்ப இருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளவுதான். அப்படியே அதிர்ந்து சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்னே இந்த மேடை மூலமா அவர்கிட்ட சொல்றேன், நீங்க உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தா தைரியம் இருந்தா அறிவு நேர்மை இருந்தா நீங்க ஒன்னே மட்டும் சொல்லுங்க, நாங்க எங்க ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க கொடுங்க. தைரியம் இருந்தா நீங்க அது கொடுங்க, அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியா லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அது அவர் பழைய திமுக ஆட்சிமா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மேடை மூலமா நான் அவர்கிட்ட ஓபனா சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்க ஆட்சியில நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நிறைய பேர் நம்ம கட்சியில இணையறாங்க. இப்ப மட்டும் இல்ல, திரும்பவும்
வருங்காலங்களிலும் நிறைய கட்சி தலைவர் மாற்றுக் கட்சியிலிருந்து தோழர்கள் கண்டிப்பாக இணைவாங்க. அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா இருக்குன்னா இருக்கலாம், இருக்கு. ஆனா நம்ம தலைவர் அவர்கள் உறுதியா என்ன சொன்னார், என் தலைமையில ஊழல் நடக்காது, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட அமைச்சரவையிலையும் யாரையும் என் நிர்வாகத்திலும் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இது நடத்தி காட்டினா ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு எண்ணம், ஒன்னு இன்டென்ஷன். அவருக்கு தூய்மையான எண்ணம் இருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமா அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆற்றல், துணிவு, ஒரு திறன், அந்த ஆளுமை, அது இருந்தாதான் முடியும். அவர் மட்டும் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு அவர் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாருன்னா சுத்தி இருக்கலாம் அவரை ஏமாத்திட்டு ஊழல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இது ரெண்டும், எண்ணமும் இருக்கு, அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த நிர்வாக திறனும் அந்த ஆளுமையும், ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறதுனால எங்களால ஆணித்தரமா நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், கண்டிப்பாக நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில ஊழல் இருக்காது, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் நிதியை தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதை நினைவு கூறியமைக்கு மிக்க நன்றி.